இன்றைக்கு நான் உங்களுக்கு அரைச்ச சிக்கன் எப்படி வைக்கிறேன்னு காட்ட போகிறேன். எல்லாரும் மீனை அரைச்சி போட்டு தான் கூட வைக்கிறவ. நான் வந்து சிக்கனை அரைச்சிட்டு வைக்கிறேன். நான் உங்களுக்கு என்னென்ன சாமான் தேவை முதல்ல அரைக்கிறதுக்கு ஸ்பைசஸ் அரைக்கிறதுக்குன்னு சொல்லி காட்டுறேன். வந்து 4 டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 12 செத்தல் மிளகாய். இது எல்லாத்தையும் போட்டு முதல் செத்தல் மிளகாயே போடாதேங்க வறுக்கிறதுக்கு. செத்தல் மிளகாய் முதல் போட்டால் வந்து எரிஞ்சிடும். முதல் வந்து மல்லி, மிளகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வருங்க. உங்களுக்கு இதை விட கூட ஸ்பைஸியாக தேவை அரைச்ச சிக்கனுன்ட்டு சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் செத்தல் மிளகாயும் மிளகும் ஆட் பண்ணலாம். ஆனால் சின்ன சீரகத்தை கூட ஆட் பண்ணாதீங்க. என்னென்னு சொன்னால் சின்ன சீரகம் கூட போட்டிங்கன்னு சொன்னால் சில நேரம் கயறுறது அரைச்ச கறி வந்து. நீங்கள் இதில் நான் சொன்ன அளவுகளை நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருப்பேன். நீங்கள் அதை பார்த்தே வடிவாக செய்யலாம். இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டுட்டுது. மிளகாயை வந்து 2ஆக வெட்டிட்டு போடுங்க. மிளகாய் போட்டுட்டு நீங்கள் கணக்க வறுக்கணும் இல்லை, லைட்டாக வறுத்தீங்கன்னா காணும். மிளகாய் வறுபட்டா பிறகு நார்மலாக சிக்கன் கறிக்குன்னு சில பேர் மஞ்சள் போடுறவ. நான் இதுலேயும் கொஞ்சம் மஞ்சளை போட போகிறேன். பிறகு கணக்க மஞ்சள் போட தேவையில்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டிங்கன்னா காணும். உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். சாப்பிட ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் எல்லாம் போட்டு அரைச்சி போட்டு வைக்க மனம் வந்து கமாண்ட் இருக்கும். நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். கணக்காக போட தேவையில்லை. ஒரு 10 மஞ்சள் போட்டிங்கன்னா சரி. ஏன்னா நீங்கள் அப்புறம் கோழிக்கு கேக்லேயும் கொஞ்சம் மஞ்சள் போட போகிறீங்க. அதனால மஞ்சள் தேவையில்லை. இப்போ பாருங்க நல்லா வறுபட்டுட்டுது. கொஞ்சம் வறுபட்டு முடியக்குள்ள நீங்கள் நிப்பாட்டுற ரவாயில் கொஞ்சம் கருவேப்பிலையை போடுங்க. உங்களுக்கு கருவேப்பிலை இப்போ விரும்பினா போடலாம், அப்படி இல்லையோ நீங்கள் அப்புறம் கறிக்குள்ளேயும் போடலாம். நான் கொஞ்சம் வாசமாக இருக்குமென்றதுக்காக இப்போ போடுறேன். இதுக்குள்ள நீங்கள் விரும்பினா போடாமல் அப்புறம் கறிக்குள்ளே போடலாம். ஓகே, இது நீங்கள் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் மாற விட்டுட்டு கிரைண்டரில் போட்டு அடியுங்க. அடித்தா நல்லா பவுடராக வரும். ஓகே, இதில் நான் சிவத்த வெங்காயம் எடுத்துருக்கிறேன். 1.5 பாதி வெங்காயம். அதை முதல் போடணும். வெங்காயத்தை கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடுறோம். அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பெருஞ்சீரகம் சேர்ந்து வதங்குது. பச்சை மிளகாயை முதல்ல எல்லா மிளகாயும் போடாதீங்க. நான் கொஞ்சம் பச்சை மிளகாயை இப்போ போடுறேன். அப்புறம் கடைசியில் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட போகிறேன். கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்குது. இப்போ வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பெருஞ்சீரகம் எல்லாம் வதங்கிட்டுது. நான் ஒரு ஃபுல்லாக ஒரு சிக்கன் எடுத்துருக்கிறேன். சிக்கனையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணி வதக்குறோம். உங்களுக்கு பெருசாக நீங்கள் வெட்டணும்னாலும் பெருசாக வைக்கலாம். நான் ஒரு அளவு
ஒரு அளவான இதில் வெட்டியிருக்கிறேன். உங்களோட விருப்பம் நீங்கள் வெட்டுறதை பொறுத்து. இது நான் இப்போ அவசரமாக தான் சமைச்சு கொண்டிருக்கிறேன். வெளியில் ஷாப்பிங் போகணுமென்னு ஷாப்பிங்கு போயிட்டு இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக சிக்கன் வேண்டி கொண்டு கட் பண்ணினேன். அப்போ ஒரு அளவான இதில் வெட்டியிருக்கிறேன். அப்போ நீங்கள் ஃப்ரீசருக்கு வச்சு சிக்கனை வெட்டி சமைக்கிறதுக்கும் ஃப்ரெஷ்ஷாக வேண்டி சமைக்கிறதுக்கும் வித்தியாசமான டேஸ்ட் இருக்குது. ஓகே, இப்போ பாருங்கள் சிக்கன் வதையும் கொண்டு வந்துட்டுது. ஓகே, இனி வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் போட போகிறேன். மஞ்சளை போட்டுட்டு உள்ளி வந்து நான் உள்ளியை குத்தி வச்சுருக்கிறேன். 10 உள்ளி போட்டிருக்கிறேன். நீங்கள் அப்போவும் குத்தி போட்டு போடுங்க. குத்தி போட்டு போட்டால் வாசனை இருக்கும். இஞ்சியும் குத்தி வச்சுருக்கிறேன். இஞ்சியும் உள்ளியும் குத்தி போட்டு அப்படியே போடுங்க. வந்து போட்டோருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடியால் மூடி விடுங்க. ஓகே, இப்போ சிக்கனை பார்ப்போம். மஞ்சள் இஞ்சி உள்ளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துட்டுது. ஓகே, இனி ஒரு ஃபுல் தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். ஆக பெருசு இல்லை, ஒரு அளவான தக்காளி பழம். அது ஆக சின்ன வெட்டாமல் ஒரு அளவாக வெட்டி போடுங்க. அந்த தக்காளி பழத்தோடையே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். உருளைக்கிழங்கு உங்களுக்கு விரும்பினா போடலாம். நார்மலாக சிக்கன் கறிக்கு உருளைக்கிழங்கு போட்டால் சிக்கன் டேஸ்ட்டாக இருக்குமென்னு சொல்கிறவ கூட. அப்போ அதனால் நானும் சிக்கன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு விரும்பினா போடுங்க, விருப்பம் இல்லாட்டி விடுங்க. தக்காளி பழம் உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஆயிடுச்சுது. போட்டு 5 மினிட்ஸ் மூடி விடுங்க. ஓகே, இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சுது. ஓகே, அதோட நீங்கள் கொஞ்சம் உப்பை போட்டு விடுங்க. கொஞ்சம் உப்பு போடுறேன். உங்களுக்கு ஏற்ற சுவையான அளவான உப்பு போடலாம். நீங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். இதில் நான் பருத்து காட்டின எல்லா இதையும் போட்டு கிரைண்டர்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். பவுடர் ஆக்கி பாருங்க அப்படி இருக்குது. கலர்ஃபுல்லாக நல்ல இதாக இருக்குது. நார்மல் மிளகாய் தூளுக்கும் நீங்கள் அரைச்சி செய்கிற இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அப்படியே போட்டால் சரி. நான் தந்த அளவின் படி நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா சரி, உரைப்பாக இருக்கும். கறியில் கலரை காணாத மாதிரி இருக்குது, உரைப்பாக இருக்குமென்று யோசிக்காதீங்க. அது பார்த்தா அப்படித்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் மிளகு எல்லாம் கூட போட்டபடியாக நல்ல காரமாக இருக்கும் கறி வந்து. அப்புறம் நீங்கள் கொஞ்சம் பச்சை மிளகாய் மிச்சம் இருக்கிற பச்சை மிளகாய் கடைசியாக போட போகிறீங்க. அப்போ அதுவும் சேர்ந்து கொதிக்க நல்ல உரைப்பாக இருக்கும். இப்போ முதலே தண்ணியை விடாதீங்க. அதில் அந்த சிக்கனில் அவிஞ்ச தண்ணி இருக்குது. இப்போ அதோட ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி விடுங்க, அந்த தூள் வெடுத்து அடங்குறதுக்கு. இப்போ பாருங்க சிக்கன் எல்லாம் தூள் எல்லாம் சேர்ந்து ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் 1 கப் தண்ணி விட போகிறேன். கணக்க தண்ணி விடாதீங்க. 1 கப் தண்ணி காணும். உங்களுக்கு தண்ணி கறியாக வேணுமென்று சொன்னால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடலாம். ஆனால் இது 1 கப் தண்ணி வடிவாக காணும். வேண்டாம், ஆல்ரெடி சிக்கன் எல்லாம் ஃபுல்லாக அவிஞ்சிட்டுது. இப்போ நீங்கள் தூளோட அந்த தண்ணியை விட்டால் வைக்க இடங்கிறத நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன். இதோட மிச்சமாக நீங்கள் வச்ச பச்சை மிளகாய் அதையும் போட்டு விடுங்க. கருவேப்பிலை போட்டு 10 மினிட்ஸ் மூடி விடுங்க. அப்படியே சிக்கன் ரெடியான்னு பார்ப்போம். நல்ல அரைச்ச கறி நல்ல மணமாக இருக்குது. பாருங்க எல்லாம் சேர்ந்து சிக்கனோட எல்லா கலவையும் சிக்கனோட சேர்ந்து அவிஞ்சு நல்ல வாசனையே தருது. நல்லா ரெடி ஆகிட்டுது. இனி நீங்கள் நிப்பாட்டி போட்டு எப்பவும் நிப்பாட்டின ஹையோட சிக்கனை சாப்பிடாதீங்க. நிப்பாட்டி கறியை வச்சு நிப்பாட்டிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டேக்கான அந்த டேஸ்ட் தெரியும்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.